வீடியோ பார்த்துட்டு இருக்க தந்தி டிவி நேயர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களோட இயக்கத்தில் சியான் விக்ரம், பார்வதி திருவோத்து, பசுபதி, மாளவிகா மோகனன் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் தங்கலான். ஸோ இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படம் ட்ரெய்லர் வந்தப்போவே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணிச்சா இல்லை அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 36 நிமிடமான டியூரேஷனில் வந்திருக்கு. சரி, ஓகே, இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது இந்த வேப்பூர்ன்ற கிராமத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் அவர்கள், அதாவது தங்கலான்ற கேரக்டர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு இருக்கிற இடத்துல வந்து அந்த மக்களோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு பழங்குடியின மக்கள் மாதிரி சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மக்கள், அதாவது ஜமீன்தார் மாதிரி இருக்காரு, அந்த மக்களை ஏமாற்றி அவங்க கிட்டேருந்து நிலத்தை பருங்கி அவங்க கிட்ட வந்து அடிமைகளாக வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காரு. இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி ஒரு பிரிட்டிஷ்கார உள்ளே வந்து உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன், ஆனால் நீங்கள் எல்லாருமே எனக்காக வந்து ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்கம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த தங்கத்தை எடுக்கிற வேலையை உங்ககிட்ட கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போய் அவங்க மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய விதமான பிரச்சனைகள், நிறைய விதமான சூழ்ச்சிகள் இருக்குது. அதுலேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, கடைசியில் என்ன ஆகுது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ்னு சொன்னோன்னே உங்கள் யாருன்னு யோசிச்சிருப்பீங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். இந்த படத்தோட ஹீரோவாக சியான் விக்ரம் அவர்கள் மனுஷன் என்னம்மா நடிக்கிறாருங்க, சும்மா வேறு லெவலில் பூந்துலாரான ஒரு ரூத்லெஸ் ஆக்டிங்கு. கிட்டத்தட்ட ஒரு இது சொல்லலாம், எப்படி சொல்ல, மனுஷன் அறக்கடன் நடிச்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸு, நிறைய விதமான எமோஷன்ஸ் இருக்குது. லவ்வாக இருக்கட்டும், அவங்க பார்வதி திருவோத்து அண்ட் இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும் சரி, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் சரி, ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்காரு. அந்த சுடுற வெயில்லையுமே உருண்டு புரண்டு அதெல்லாம் எனக்குலாம் ஒரு பொருட்டே கிடையாது. நான் வந்து நடிக்கிறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனாக இருக்கணும், நான் வந்து என் ஃபேன்ஸுக்காக நான் படம் பண்ணுறேன்றதை தாண்டி ஒரு 100% நம்ம லிமிட் வச்சோம்னா இல்லை அதையும் தாண்டி வந்து இந்த படத்தெல்லாம் சொல்லுவார், அதுக்கும் மேலேன்ற மாதிரி அதுக்கும் மேலேயான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்ததாக இருக்கிற ஒரு முக்கியமான ப்ளஸ் எதான்னு கேட்டிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் கூட நடிச்சிருக்க மற்ற நடிகர்கள் தான். அவங்களுமே சியான் விக்ரம் எந்த அளவுக்கு நடிக்கிறாரோ அதுக்கு ஈக்குவலாக நடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஈக்குவலாக நடிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். பசுபதிலாம் நம்ம சொல்ல வேணாம், பார்வதி திருவோத்து முக்கியமாக அவுட் ஆஃப் த சிலபஸாக வந்திருக்கிற நம்ம மாளவிகா மோகன் அவங்க பங்குக்கு சும்மா அள்ளி நடிச்சிருக்காங்க, அப்படி தெரிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி மாளவிகா மோகன் மேலாம் நிறைய விதமான கிரிட்டிசிசம் வச்சாங்க, கொஞ்சம் ஆக்டிங் அவங்களுக்கு சரியாக பண்ண தெரில அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வந்துச்சு. பட் இந்த படத்தில் அதை மொத்தமாக உடச்சிருஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வேறு லெவலான பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இவங்களை தாண்டியுமே இந்த படத்தில் நிறைய விதமான கேரக்டர்ஸ் இருக்குது. அவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க, அவங்க எல்லாருமே பெர்ஃபார்மராக இருக்காங்க. நடிக்கிறதையும் தாண்டி அந்த கேரக்டராக அந்த ஊர் மக்களாக அந்த பழங்குடியின மக்கள் அப்படியே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். மியூசிக் கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும், ஜிவி பிரகாஷ் குமார். ஸோ நிறைய விதமான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காருன்றதை பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு பாடல்களாக இருக்கட்டும் சரி, இல்லை ஒவ்வொரு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் சரி, ஒரு தங்கத்தை தேடி போகிறாங்க, போகிறதுக்கப்புறம் கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரின்னு சொல்லலாம். அங்கே போகிற இடத்துலலாம் என்ன நடக்க போகுது, என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா இடத்துலையுமே மியூசிக் மூலமாக மனுஷன் பின்னி படல் எடுத்திருக்காரு. அந்த மியூசிக்கில் ஒரு உயிர் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மியூசிக்கில் ஒரு உயிர் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1001 ரேஞ்சுக்கு இல்லைனாலுமே அதற்கு ஈக்குவலாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. கேமரா அண்ட் டெக்னிக்கல் ஒர்க்கு கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரெஷர் ஹண்ட் அந்த மாதிரியான ஒரு படம். கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இப்போ நம்ம எப்படி சொல்ல அந்த இண்டியானா ஜோன்ஸ் அப்புறம் அந்த ஜுமான்ஜி இந்த மாதிரியான படங்கள் மாதிரியான அதுக்கு ஈக்குவலாக ஒரு படம். ஆனால் நம்ம ஊர் லொக்கேஷன்ஸில் நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துலையுமே அந்த காடுகள் அழகாக காட்டுறதா இருக்கட்டும் சரி, அண்ட் நைட்டில் அவங்க போடுற சண்டை காட்சிகளாக இருக்கட்டும் சரி, அவங்க பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் சரி, அது எல்லாத்தையுமே கரெக்டாக ப்ராப்பரான லைட் வச்சு எந்த அளவுக்கு கரெக்டாக கன்வே பண்ண முடியுமோ அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள்ஸ், அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் முக்கியமாக அந்த ஒரு ரிவரில் நடக்கிற போர்ஷன்ஸாக இருக்கட்டும் சரி, அண்ட் கிணத்துல அந்த தங்கத்தை தேடி போகிற ஒரு சில போர்ஷன்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லா இடத்துலையுமே ஃப்ரேம் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கங்கே அந்த ஒரு மலையை ஒன்று காட்டுவாங்க, அது கொஞ்சம் சிஜி மாதிரி இருக்கே, கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கேன்னு ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் அதை பரவாயில்ல, அதையும் மறைச்சு அந்த கேமரா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லி ஆகலாம். ஸோ அந்த வகையில் இந்த இதுக்கு வந்து கேமரா அண்ட் டெக்னிக்கல் ஒர்க் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக ஸ்க்ரீன் பிளே என்ன தான் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருந்தாலுமே அண்ட் ஓவரால் ஸ்க்ரீன் பிளேவாக பார்க்கும்போது ஒரு 2.5 மணி நேரம் தான், பட் கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போதுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடக்கிற ஒரு சில சண்டை காட்சிகள் ஆரம்பிச்சு அண்ட் செகண்ட் ஹாஃபில் அதுக்கு ஒரு சில சீன்ஸ்லாம் வரும், அது சொல்ல முடியாது. பட் அது கம்ப்ளீட்டாக நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட் எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து எந்த விஷயங்களை ரசிக்கிறது, எந்த விஷயத்தை வந்து கோட்டை வருதுன்னே தெரியாது. பர்ஃபார்மன்ஸை பார்க்குறதா இல்லை நீங்கள் வந்து ஒரு கேமரா ஒர்க்கு நீங்கள் பண்ணுறதா பார்க்குறதா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களே இருக்காது. ஸோ அதை தாண்டி எல்லாத்துலேயுமே நீங்கள் இது பண்ணுறதுனால ஸ்க்ரீன் பிளே
பிளே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறனால எதனா நோட் பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஸ்க்ரீன் பிளே ஓரளவு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக ஸ்டண்ட் கொரியோகிராஃபி கண்டிப்பாக நம்ம அதை பாராட்டே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பழங்குடியின மக்கள் வந்து நம்ம சண்டை போகிறதெல்லாம் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். அதுக்கான ஸ்டண்ட் கொரியோகிராஃபி அப்படின்றத நம்ம கண்ணு முன்னாடி அவங்க இப்படி தான் ஃபைட் பண்ணுவாங்க, கையில் வந்து இந்த மாதிரியான ஈட்டி, வில்லு, அம்பு இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி காமிக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு கன்வே பண்ணுறாங்கன்றத ரொம்ப சூப்பராக அழகாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. யார் அடிக்கிறா, யார் எங்கே போய் கீழே விழுகிறாங்கன்றத கரெக்டாக பிளான் பண்ணி ரொம்ப அமேசிங்காக எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பழங்காலத்தில், அதாவது ஒரு மூலையுமே இந்த கதை நடக்குது அப்படின்ற பட்சத்தில் பாட்டன்ஸ் அந்த மாதிரிலாம் சண்டை போர் இந்த மாதிரியான காட்சிகள் இருக்கும்போது கரெக்டாக பிளான் பண்ணி ரொம்ப ஓகம்லாம் இல்லை, சட்டிலாக எப்படி நம்ம ஃபைட் பண்ணணும், என்ன மாதிரியான ஆங்கிள் வச்சு என்ன மாதிரியான இடத்துல வந்து நம்ம போய் கரெக்டாக கீழே விழுகணும், எப்படி அடிச்சா எந்த மாதிரியான இடத்துல போய் கீழே விழுகுன்றத கரெக்டாக பிளான் பண்ணி ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு ஸ்டண்ட் கொரியோகிராஃபி இன்னும் கொஞ்சம் பலம் சேர்க்குதுன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ரஞ்சித் அவர்களோட ரைட்டிங்கு, இதை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஸோ முதல் பாதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜமீன்தார் அவரோட அடக்குமுறையிலிருந்து அவர் வந்து அவங்களை எப்படி பார்க்குறாங்க, அந்த ஊர் மக்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதுல ஆரம்பித்து, ரெண்டாவதுல வந்து தங்கத்தை எடுக்க போகிறப்ப ஆங்கிலேயர்கள் வந்து தங்களை எந்த அளவுக்கு அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்றத வரைக்கும், உள்ள நிறைய விதமான அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சில சீன்ஸ் இருக்கும் தெரியுமா, ஒரு மேலே இருக்கவே நம்மளை கீழே இருக்கவே எப்படி பார்ப்பான், என்ன மாதிரியான பார்வையில் பார்ப்பா அப்படின்றதுல அவங்க அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறாங்கன்ற விஷயத்தில் எல்லாத்துலையுமே ரஞ்சித் அவரோட ரைட்டிங் ரொம்ப டாமினண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் ரஞ்சித் அவர்களோட ரைட்டிங் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து விக்ரம் அவர்களை சுற்றியே கதை நகர்றதுனால அவருக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் போர்ஷன்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக நம்ம ரஞ்சித்தை இன்னமும் பாராட்டலாம். படத்தில் வசனங்கள் ரொம்ப கொஞ்சம் ஆழமாக ரொம்ப அழுத்தமானதாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பேதம் பார்க்குறவன்ட்ட போய் நம்ம காலுக்கிலேருந்து சாகிறத விட நம்ம அங்கே போய் நம்ம அவங்க கிட்ட மாட்டி செத்து போயிடலான்ற டயலாக இருக்கட்டும் சரி, உழைச்சாதான் நம்ம முன்னுக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரியான டயலாக்ஸை ரொம்ப அழுத்தமாக எல்லாருக்கும் புரியும்படியாக சூப்பராக அழகாக கன்வே பண்ணியிருக்காரு ரைட்டிங் மூலமாக. அந்த வகையில் ரஞ்சித் அவர்களுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்க் இருந்திருக்கு அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஸோ இந்த படத்தில் நெகட்டிவாக நம்ம எதை பார்க்கலான்னு கேட்டிங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் வந்து கதை கொஞ்சம் நீங்கள் வந்து டீசெண்டான கதையாக இருந்தாலுமே ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் அந்த மாதிரியான விஷயத்தை தேடி தங்கத்தை தேடி போகிறாங்க. கிட்டத்தட்ட இந்த படம் உங்களுக்கு பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும் அப்படின்னா கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 படங்களை வந்து உங்களுக்கு நினைவுபடுத்தலாம். 1001 படங்களாக இருக்கட்டும் சரி, இல்லை மற்ற படங்களாக இருக்கட்டும் சரி, ரொம்ப ஒரு மாதிரி ரூத்லெஸ்ஸாக, ரொம்ப ஒரு மாதிரி பிளட் ஷாட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக அந்த மாதிரியான ஒரு ஃபீலை வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே கொடுக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போதே ஒரு சில சீன்ஸ் 1001 வர மாதிரி வந்து அவங்க தேடி போவாங்க. போனதுக்கப்புறமா அங்கே நடக்கிற அந்த சூழ்ச்சிகள், அங்கே நடக்கிற மர்மமான விஷயங்கள், ஸோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ அது கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி வேற ஒரு படத்தை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, தாண்டி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நிறைய விஷயங்களை காமிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் பாஸ்ட் நடக்கிற ஒரு சில சீன்ஸையும் ப்ரெசென்ட் நடக்கிற ஒரு சில சீன்ஸையுமே ரொம்ப கொலாஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு எடிட்டிங்கில் காமிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி புரியாத மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. ஸோ எது எந்த இடத்துல நடக்குது, யார் எந்த விக்ரம், யார் அந்த காலத்து விக்ரமா இல்லை இந்த காலத்தில் ஒரு விக்ரம் இருக்காரா, என்ன மாதிரியான ஒரு இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு டிலே ஆகும். ஸோ அதே மாதிரி எடிட்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஷாட்டே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கட்டாய் வேற ஒரு சீன் போயிடுறாங்க. ஸோ அப்படி போகிறனால என்ன ஆகுதுன்னா, அதுக்கு முந்தின சீனோட இது வந்து கொஞ்சம் பாதிக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. இன்னும் அவங்கள பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டைமிங் நீங்கள் என்ன தான் வந்து நம்ம நல்ல படங்களுக்கு டைமிங் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டாலுமே ஒன்றும் பெருசாக தெரியாது. பட் அவங்க ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போதோ அதில் ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகும்போது டக்குன்னு அந்த இடத்துல கட் பண்ணிட்டு வேற ஒரு சீன் போகும்போது அது நமக்கு ஒரு மாதிரியான ஒரு ஜம்பை கொடுக்கறனால என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. அண்ட் அங்கங்கே நிறைய விதமான சின்ன சின்ன லேக்ஸ் எல்லாம் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தங்கத்தை தேடி தான் போகிறாங்கன்றதை தாண்டி அவங்க ஃபேமிலியுமே இங்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா அந்த ஊர் மக்கள் மொத்தமாக இங்கே வந்ததுக்கப்புறமா தங்கம் தோண்டிக்கிட்டே இருக்காங்க. தோன்ற இடத்துலலாம் இங்கே இல்லைன்னு சொல்லி அங்கே போய் தர்றாங்க, அங்கே இல்லைன்னு சொல்லி இங்கே போய் தர்றாங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது ஒரு சில சீன்ஸ் வச்சிருக்கலாம், இல்லை அதில் ஏதாவது ஒரு சில சீன்ஸை கட் பண்ணிவிட்டு வேறு மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து கன்வே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் மாளவிகா மோகனன் அவர்களை வந்து ஒரு விச் மாதிரி அப்படியான ஒரு இதில் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அந்த காலத்து ஆள் மாதிரி அவங்களோட மூதாதையர்களா இல்லை அவங்களோட இதாக எப்படி வர்றாங்க அப்படின்றத விக்ரம் சொல்கிற கனவு வழியாகவும் சரி, இல்லை அவர் சொல்கிற டயலாக்ஸ் வழியாகவும் மட்டும்தான் இதில் வந்து கன்வே பண்ணியிருக்காங்களே தாண்டி இன்னமும் அதை கொஞ்சம் டெப்த்தாக காமிச்சிக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. ஸோ அதனால் இந்த கதை எங்கே நடக்குது, பாஸ்ட் நடக்குதா, ப்ரெசென்ட் நடக்குதா, அவங்களுக்கு கைண்ட் ஆஃப் ஒரு சூப்பர் பவர், ஒரு சில சூப்பர் பவர்ஸ் இருக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. ஸோ அப்படி அதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எந்த இடத்துல நடக்குது, என்ன மாதிரியான ஒரு சில டைம் பீரியட் நடக்குது அப்படின்றத நம்மளால் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியல. அதற்கேற்ற மாதிரியான ஒரு எடிட்டிங் இருக்கனால கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை இதை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்களாக கொஞ்சம் அமைஞ்சிருக்கனால அது நம்ம கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக இந்த படம் வந்து கொஞ்சம் லைவ் டப்பிங்கில் எடுத்துக்கப்பட்ட படம். ஸோ அதனால் வந்து லைவ் டப்பிங்கில் எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்கள பேசுகிற லாங்குவேஜாக இருக்கட்டும் சரி, அவங்க பேசுகிற ஆங்செட்டாக இருக்கட்டும் சரி, அது கொஞ்சம் புரியாமல் இருக்காங்க. முக்கியமாக பசுபதி பேசுகிற டயலாக்லாம் கொஞ்சம் அங்கங்கே புரியல. அவர் ஏதோ ஒன்று பேசுகிறாரு, கொஞ்சம் இழுத்து பேசுறாரு. மேபி டப்பிங் பண்ணியிருந்தாலும் என்னவோ தெரியல, அது இன்னும் கொஞ்சம் நமக்கு கரெக்டாக கன்வேயாக இருக்குமோ, இல்லை வேறு மாதிரியான ஒரு சில விஷயங்களை புரிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. விக்ரம் பேசுறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி இருக்குது. தமிழ் தான் பேசுகிறாரு. அந்த தமிழில் அந்த நடக்கிற சீன்ஸை வந்து கரெக்டாக அதை டெலிவரி பண்ணுறாரு. டயலாக் மூலமாக நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணுறாரு.
பட் ஆனால் அது வந்து வேறு ஏதோ ஒரு மாதிரியான நமக்கு புரியாத மொழியில் ஏதோ வேதம் பாடுற மாதிரியோ இல்லை வேறு ஏதோ இது பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக இன்னும் ஒரு சின்ன விஷயம் கொஞ்சம் இடிக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி ஆரம்பிச்சு செகண்ட் ஹாஃபில் கம்ப்ளீட்டாக வந்து வேறு மாதிரியான ஒரு போர்ஷன்ஸில் போய் முடியுது அப்படின்றது கொஞ்சம் ஒரு மாதிரியான லேகான விஷயமாக தான் பார்க்க முடியும். ஏன்னா முதல்ல வந்து இந்த ஜமீன்தார் கீழே அவங்க வந்து எப்படி மாட்டிக்கிறாங்க, அந்த நிலத்தை எப்படி பறித்து அவங்களுக்கு கீழே அதை அடிமையாக வச்சுக்கிறாங்கன்றதை தாண்டி அதுக்கப்புறமா வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து வேறு மாதிரியான ஒரு கதை களத்தை நோக்கி போகிறது அப்படின்றது கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு சில விஷயமா பார்க்கப்படுது. ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேய கீழே அடிமையாக இருக்கிற மக்களை மீட்கிற ஒரு போர் வீரனா அவர் தான் நம்ம தங்கலான் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை கண்ணோட்டத்திலே இந்த படம் முடிக்கிறாங்க. ஸோ முதல் பாதியில் வேறு மாதிரியான திரைக்கதையாக இருந்தாலுமே ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் ஸ்க்ரீன் பிளே இல்லைனாலுமே ஸோ இது அந்த ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படுது, சங்கத்தை தேடி அவங்க போய் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சிக்கிறாங்க அப்படின்றத நல்ல ஒரு விஷுவலாக கொடுத்துருக்கனால ஒரு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் முக்கியமாக வந்து இந்த விக்ரம் படங்கள் வந்தாலே ஒன்று சொல்லுவாங்க, படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நம்ம விக்ரம்காக போய் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இந்த எல்லா படத்துலையுமே வந்து வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ யோசிக்கலாம் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்றது நீங்கள் யோசிக்கிறீங்க, எனக்கு புரியுது. கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இந்த வாரத்துக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வேறொரு படத்தில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசன்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.